Welcome to NMAX Civil Muthukani. In the video, we will talk about the miscellaneous exercise. Question number 11. Let F be the subset of Z cross Z defined by F is equal to AB, A plus B, where AB belongs to the integers. Is F a function from Z to Z? Justify your answer. So, integers to integers. Integers நம்போது positive, negative, 0 எல்லாமே include ஆனது தான். ஸோ அப்படி இருக்கும்போது F வந்து அந்த Fங்கிற அந்த ரிலேஷனை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஏபியோட வேல்யூ A ப்ளஸ் பி வேல்யூவோட. ஸோ இப்போ நம்ம ரெண்டு நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வச்சுப்போம். ஃபார் ஆல் தான் நம்ம பார்க்கணும். அதனால் நான் 1 2ங்கிறத ஏபின்னு எடுக்கிறேன். அப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் +2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -3. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்? -1 × -2 வெறும் 2, -1 -3 சாரி -1 -2. இப்போது ஏ பி ஏ ப்ளஸ் பி. இப்போ இந்த என்ன ஆகும்? 2, -3 ஆகும். எஃப் இன்னொரு இன்டீஜர்ஸ் எடுத்துக்கலாம். 1, 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ஏ, இது பி. ஸோ ஏ பி ஏ ப்ளஸ் பி. இப்போ என்ன ஆகும்? திரும்பியும் 2, 3. ஸோ இது ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஸோ இன்டீஜர்ஸ்னும் போது மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ எல்லாமே கலந்து தான் இருக்கும். 1 2. ஸோ இன்டீஜர்ஸ் டு இன்டீஜர்ஸ் தான். -2 -1 0 1 2. ஸோ 2க்கு -3 இருக்குது, அதே 2க்கு +3யும் இருக்குது. ஸோ அப்போது 2 has 2 images in B. என்னதெல்லாம் 3, -3. ஸோ அப்போது F is not a function. ஒரு ப்ரீ இமேஜுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இங்கே நிறையா ப்ரீ இமேஜஸுக்கு ஒரு இமேஜ் இருக்கலாம், ஆனால் இங்கே இருந்து 2 ஆரோ போகக்கூடாது. ஸோ நாட் அ ஃபங்க்ஷன்.